அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ரமேஷ் கார்த்திக். இன்றைய காணொலியில நம்ம விவாதிக்க போற தலைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான ஒரு நீண்ட நெடிய வரலாறு. ஒவ்வொரு இந்தியரும் அவசியம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்தியாவிற்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் சாதாரணமா நடந்ததில்ல. பல நூற்றுக்கணக்கான வருடங்களின் போராட்டத்திற்கு பிறகு, பல ஆயிரக்கணக்கான மக்களின் உழைப்பிற்கு பிறகு, பல ஆயிரக்கணக்கான மக்களின் உயிர் தியாகம் மற்றும் அர்ப்பணிப்புக்கு பிறகுதான் ஒவ்வொரு விஷயமும் நடந்திருக்கு. அவர்களால தான் இன்னைக்கு நம்ம சுதந்திரமா இருக்கோம். இன்றைக்கு நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டமும் நமக்குன்னு ஒரு தேசமும் இருக்கு. அந்த தியாகிகளை நினைவு கூறுவதற்காகவாது, அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காகவாது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவான வரலாற்றை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரி, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான வரலாற்றை எந்த வருடத்திலிருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டா, 1915ஆம் ஆண்டிலிருந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன் அதுக்கு முன்னாடி எந்த போராட்டமும் நடக்கலையா அப்படின்னு கேட்டா, அதற்கு பின்னாடி பல நூற்றுக்கணக்கான வருடங்களாக இந்தியா சுயாட்சியாக இருக்க வேண்டும், இந்தியா சுதந்திரமான நாடாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நடந்துட்டு தான் இருந்தது. ஆனால் 1915ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த ஒரு சம்பவமானது ஒரு பூதாகரமாக வெடித்து இந்தியர்கள் கிளர்ச்சி அடைந்து இந்தியாவிற்கென்று தனி அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு விதையாக அமைந்தது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம்தான் 1915ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்ட டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1915. சரி, இந்த டிஃபென்ஸ் ஆஃப் ஆக்ட் இந்தியா 1915 அப்படிங்கிறத கொண்டு வரும்பொழுது யார் இங்கிலாந்தினுடைய மன்னராக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, கிங் ஜார்ஜ் 5ஆம் ஜார்ஜ் மன்னர் இருக்கிறாங்க. இந்தியாவிற்காக செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியா பிரிட்டிஷ் கேபினெட்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மாண்டேகு அவர்கள் இருக்காங்க. அவங்க தான் இந்தியாவுடைய வெளியுறவு அனைத்தையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஆய்வு செய்து அறிக்கையாக பிரிட்டனுக்கு சப்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாண்டேகு என்பவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. இவர் பிரிட்டிஷ்ல தான் இருப்பாரு. தேவையின் அடிப்படையில் இந்தியாவுக்கு போயிருக்காரு. அது மட்டுமல்லாம அன்னைக்கு இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாக யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, லார்ட் ஹார்டிங்ஸ். இவர் ஏன் வைஸ்ராய் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா, பிரிட்டிஷ்ல தான் இந்தியாவிற்கான சட்டங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது இயற்றப்படும். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வைஸ்ராய் அல்லது கவர்னர் ஜெனரல். அப்படி இருந்தவர் தான் லார்ட் ஹார்டிங்ஸ். சரி, ஏன் இந்த டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1915 எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, 3 முக்கியமான காரணங்கள். ஒன்று, இந்தியாவில் சுதந்திர போராட்டத்திற்கான இயக்கங்கள் அதிகமாயிடுச்சு, சுதந்திர போராட்டத்திற்கான வீரியமும் அதிகமாயிடுச்சு. பல்வேறு போராட்டங்கள் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக நடக்குது. இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஆங்கிலேயர்களை பற்றி உருவாகிடுச்சு. இந்த ரெவல்யூஷனரிஸ், இந்த புரட்சியாளர்களை கட்டுப்படுத்தணும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பிரிட்டிஷ்காரங்க முதலாம் உலக போரை சந்தித்து கொண்டிருந்த வருடம். கிட்டத்தட்ட 1914 இருந்து 1918 வரை உலகப்போர் நடக்குது. இந்த டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1915ஆம் ஆண்டு உலகப்போர், முதலாம் உலகப்போர் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு வருடம் கழித்து இந்த சூழ்நிலை அவங்களுக்கு வருது. இந்த உலகப்போரின் பொழுது ஜெர்மானியர்களை அவங்க சமாளிக்கணும். ஒரு பக்கம் இந்தியாவில் புரட்சி வெடிச்சிட்டு இருக்கு சுதந்திரத்திற்காக, இன்னொரு பக்கம் முதலாம் உலக போர்ல ஜெர்மனி இவர்களை பிரிட்டனை தாக்கிட்டு இருக்காங்க, அவங்கள சமாளிக்கணும். மூன்றாவதாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பஞ்சாபில் இருந்து நார்த் அமெரிக்காவில் குடியேறி அங்க காதர் பார்ட்டி என்ற ஒரு கட்சி, அரசியல் கட்சியை தொடங்கி இந்தியர்களுக்காக ஆயுதம் ஏந்திய ஒரு போராட்டத்தை ஊக்குவித்த ஒரு பார்ட்டி, அவங்க தான் காதர் பார்ட்டி. இந்தியாவிற்காக, இந்திய சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயர்களை ஆயுதம் ஏந்தி போராடணுங்கிற கொள்கை உடையவர்கள், அவர்களை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற 3 விஷயங்கள் பிரிட்டிஷ்காரங்களுக்கு இருக்கு. இந்த 3 விஷயங்களுக்காக அவர்களுக்கு தேவைப்பட்டது ஒரு சட்டம். அவங்க யாரை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் இந்த சூழ்நிலையில் அப்படின்னா, ஜெர்மனி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பிரதான எதிரியை சமாளிப்பதை தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இந்தியாவில் அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்களையோ அல்லது நார்த் அமெரிக்காவில் இருந்து பஞ்சாப் மக்கள் இவர்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய போராட்டங்களையோ இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஜெர்மனி என்பவர் அவ்வளவு மோசமான ஒரு பயங்கரமான ஒரு எதிரி. அந்த எதிரியை சமாளிக்கவே அவங்களுக்கு நேரம் பத்தாது. இந்த சூழ்நிலையில டிப்ளமோசி, அவங்களுடைய மதியுகத்தை பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம். என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்தின் மூலமாக
ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராக யார் யாரெல்லாம் போராடுறாங்களோ அவர்களை எந்த கேள்வியும் இல்லாமல் கைது செய்து புரட்சியை அடக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சட்டத்துடைய நோக்கமா இருக்கணும். இந்த சட்டத்தை உருவாக்குவதற்காக மிகுந்த பிரயத்தனப்பட்டு உருவாக்குறாங்க. 1915ஆம் ஆண்டு டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்டை உருவாக்கி அதன் மூலமாக இந்தியாவிலும் சரி அல்லது பிரிட்டிஷ்காரருக்கு எதிராக எந்த ஒரு அரசியல் தலைவர் போராடினாலும் எந்த கேள்வியும் இல்லாமல் அவர்களை கைது செய்து 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையில் வைப்பதற்கு இந்த டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1915 வழிவகை செய்தது. இது ஒரு அடக்குமுறை சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் பிரஸ், பிரிண்ட் மீடியா, மக்களுக்கு அன்றாட சூழ்நிலைகளை எடுத்து சொல்வது பிரஸ் தான். இந்த பிரஸ், பிரிண்ட் மீடியா கூட ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செய்திகளை வெளியிட்டால் கைது மற்றும் கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறதும் அன்னைக்கு சூழ்நிலையில இல்லை. மேலும் எந்த ஒரு அரசியல் தலைவரும் எந்த ஒரு இந்திய குடிமகனையும் சாதாரணமாக அவங்க வீட்டுக்குள்ள போய் எந்த வாரண்டும் இல்லாம அவங்க வீட்டை சர்ச் பண்ணலாம், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆவணங்களை கைப்பற்றலாம், அவர்களை சிறை வைக்கலாம், நாடு கடத்தலாம். இது போன்ற விஷயங்களை கொண்டதுதான் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1915. இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகு இதற்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடந்தாலும் கூட இந்த சட்டம் நிறைவேறிவிட்டது, ஆங்கிலேயர்களால் நிறைவேற்றப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருந்த வைஸ்ராய் அல்லது கவர்னர் ஜெனரல் லார்ட் ஹார்டிங் அவர்கள் இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டார். இந்த முதலாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த அந்த சமயத்துல இந்தியர்களுக்கும் இந்திய அரசியல் தலைவர்களையும் கட்டுப்படுத்துறதுக்கு டிப்ளமசி ஒரு வாக்குறுதிகள் சில வாய்மொழியாக கொடுக்கப்பட்டது பிரிட்டிஷ்காரங்களால. தற்காலிகமா இவங்களை அடக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொய்யான சில வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. இந்த தலைவர்கள், மிதவாதிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் இவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு வாக்குறுதி, இந்த முதலாம் உலகப் போர் முடிந்த பிறகு இந்தியா தன்னுடைய சுயாட்சியாக இயங்கிக் கொள்ள அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்றோம். மேலும் இந்த போரில் ஈடுபட்டுள்ள இந்தியர்களையும் நாங்கள் படிப்படியா விடுவிச்சிடறோம். மேலும் நாங்கள் இந்தியர்களை எந்த விதமான போருக்கும் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். இந்தியாவிற்கென்று பல சிறப்பு சட்டங்களை நாங்கள் கொண்டு வரோம் உங்க நன்மைக்காக அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அந்த முதலாம் உலகப் போர் நடந்து முடிந்த பிறகு அந்த வாக்குறுதிகளை அவர் காப்பாற்றாமல் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார். இதுதான் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல நடந்தது. இந்த டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல 46 பேரை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க, தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. 64 பேருக்கு ஆயுள் தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக கொடுமையான ஒரு விஷயம். 1917ஆம் ஆண்டு இந்த டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் உருவானதுல இருந்து ஒரு 2 வருடங்கள் கழித்து மான்டேக் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ்காரனுடைய கேபினெட்ல இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா, இந்தியாவுடைய வெளியுறவுகளை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர், அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. என்ன பொறுப்பு அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் அரசியல் தலைவர்கள் என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க, கிளர்ச்சியாளர்கள் யார் ஒருங்கிணைக்கிறாங்க, அந்த போராட்டத்தினுடைய வீரியம் என்ன, இது எல்லாத்தையுமே ஆய்வு செய்யணும். அது மட்டுமல்லாம இந்த சட்டம் லாப்ஸ் ஆகும்போது, டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1915 லாப்ஸ் ஆகும்போது மீண்டும் எப்படி ஒரு சட்டத்தை நம்ம அங்க கொண்டு வரலாம் என்பது போன்ற பல்வேறு அரசியல் மறுசீரமைப்பு ரிஃபார்ம்ஸ், பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸை அங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மான்டேக் அவர்களுக்கு ஒரு பணி வழங்கப்படுது. அவர் தான் 1919ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு மான்டேக் கெம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் அறிக்கையை பிரிட்டிஷ்காரங்களுக்கு சமர்ப்பிக்கிறார். அது பற்றி நம்ம அடுத்த காணொலியில விரிவாக நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்த காணொலியில இதுடைய தொடர்ச்சியாக 1919ஆம் ஆண்டு 1919ஆம் ஆண்டு என்னென்ன சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது, அது எப்படி இந்திய மக்களுக்கு நம்பிக்கை துரோகங்களை விதைத்தது, மக்கள் ஏன் அதற்கு எதிராக போராடினாங்க, அதால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து நம்ம கொடுக்கறதுக்கு இருக்கோம். அனைத்து காணொலிகளையும் முழுமையாக பார்த்து பயனடையுமாறு உங்கள் அனைவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி.